இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காயில் மேலே உள்ள விதையெல்லாம் எடுத்து அடியில் உள்ள தோலை சீவி எடுத்து நம்ம அதை துருவி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இது வடிகட்டினா ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு. 350 கிராம் பூசணிக்காய் இருக்குது, 150 கிராம் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 20 முந்திரி பருப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுறேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்துட்டோம், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடிகட்டோம்ல, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி லைட்டாக சூடாகட்டும். பூசணிக்காய் தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம துருவின பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வற்றட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா பூசணிக்காய் வேகட்டும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சுகரை இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சுகர் சேர்த்த பிறகு தண்ணி வந்துச்சு. தண்ணி வற்றின பிறகு இதில் நம்ம தட்டி வச்ச 3 ஏலக்காவை இதில் போட்டுடலாம். ஃபுட் கலர் கொஞ்சோன்னு நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம அப்பப்போ நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம முதலே வறுத்து வச்சோம்ல, அந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வாவை முதலே வறுத்து வச்ச முந்திரியை கொஞ்சம் எடுத்து வச்சேன், அதை நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே முந்திரி பருப்போடு எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.